இந்தியன் கிரிக்கெட்லயே முட்டாள்தனமான செல்ஃபிஷான நாக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா அது சுனில் கவாஸ்கருடைய 174 பாலுக்கு 36 ரன் தான். அப்படி அன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 1975ஆம் ஆண்டு உலக கோப்பையின் முதல் போட்டியான இங்கிலாந்து விசஸ் இந்தியா மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல முதல் ஆன இங்கிலாந்து 334 ரன்களை வச்சிருந்தாங்க. 60 ஓவருக்கு 335 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட இந்தியா களமிறங்கி இருந்தாங்க. ஓபனரா கவாஸ்கர் இறங்கி இருந்தப்போ ஜெயிக்க முடியலனாலும் போராட செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு எல்லா பாலையுமே டாட் வைக்க தொடங்கி இருந்தாரு. அது ஓடிஐ வேர்ல்ட் கப்னே மறந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி ரொம்பவே ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாரு. அநியாயத்துக்கு எல்லா பாலையுமே டிஃபென்ஸ் வச்சிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல அப்படிதானே ஆடுவாங்க. எதுக்காக விமர்சனம் பண்றேன்னு கேட்டீங்கன்னா நான் விமர்சனம் பண்ணல. அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸே கிரவுண்டுக்குள்ள வந்து கவாஸ்கரை திட்டிட்டு போனாங்க. இந்திய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, இங்கிலாந்து ரசிகர்களுமே கிரவுண்டுக்குள்ள வந்து ஏயா இந்த அளவுக்கு ஸ்லோவா ஆடிட்டு இருக்க, அவுட் ஆயிட்டு வெளியே போய் தொலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவருடைய சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற நாக்கானது முடியவே இல்ல. கடைசி ஓவர் வரைக்கும் நின்னுகிட்டே இருந்தாரு. இன்னிங்ஸ் முடிவுல 174 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருந்தாரு. அந்த 174 பால்ல 140 பால டாட் பாலா வச்சிருந்தாரு. ஓடிஐல 140 டாட் பால் யாராவது வைப்பாங்களா? அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த இந்தியன் மேனேஜரான ஜிஎஸ் ராம்சந்த் கவாஸ்கரை போட்டு திட்டு தொடங்கிட்டாரு. அவர் கவாஸ்கரை பார்த்து இந்திய என்ன சண்டை போட்டு நீ தோத்து போயிருந்தா உன்னை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பேன். இப்படி கோலத்தனமா நாட்டோட மானத்தை வாங்கி இவ்வளவு ஸ்லோவான இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. கவாஸ்கர் கிட்ட இந்த இன்னிங்ஸ் பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிச்சு ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதனால தான் ஆட முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு. என்ன ஸ்லோவா இருக்கு? இங்கிலாந்து 334 ரன் அடிச்ச பிச்சு ஸ்லோவா இருந்திருக்காமா. Stupid!